உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை 27 வருகின்ற இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? மீனராசியிலே வக்கரம் அடைகிறார். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி வக்கரம் என்பது சிம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா, சனி பகவான் ஏதோ வக்கரமானார், பயிற்சியானார் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த தீய கிரகங்கள், கெட்ட கிரகங்கள், சனியோ ராகுவோ செவ்வாயோ வக்கரம் பெறும்பொழுது பலன்களை அதிகமாக தரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா, இந்த மீனராசியில் வக்கரமாகின்ற சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். முக்கியமாக வீடு, வாசல், வேலைவாய்ப்பு, குழந்தை பிறப்பு, அதேமாதிரி அதிரடியாக ஃபாரின் பயணம், சில பேருக்கு திருமண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை தரப்போறார் இந்த சனி பகவான். ஜூலை 27 தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வெறும் அதிர்ஷ்ட மழை தான் உங்களுக்கு வரப்போகிறது. எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இதனால வெளிநாடு போறீங்க, யார் யாரெல்லாம் கல்யாண திருமணம் பந்தம் வரப்போகிறது, யாருக்கெல்லாம் குபேர லட்சுமி கந்திருக்க போகிறாள், கடன்கள் எல்லாம் அடைய போகுது, வேலை கிடைக்க போகுது, நிறைய விஷயங்களை நம்ம பற்றி பேச போகிறோம். அவ்வகையில் ராசி ரீதியாக யாருக்கு என்ன என்பதை பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? உலகத்தில் நண்பர்களே, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, எது வேணால் எல்லாம் போட்டோம், வி கேன் மேனேஜ். விட்டமின் எம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்லுங்க? விட்டமின் எம்னா மணி, 2 கூடையவன் தனாதிபதி. வக்கரமானாலும் ஆனா என்னப்பா தனாதிபதி வக்கரமாயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டஃப்பான பீரியடு. ஏன்னா ஏற்கனவே 4ஆம் இடம் என்பது அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனின்னா வர்றவும் பரவலாம். இந்த என்னங்க அடுத்த மூட்டை வந்துருச்சு, இப்போதான் ஒரு மூட்டை எலுமிச்சம்பழத்தை விளக்கேற்றி விட்டேன், அடுத்த மூட்டை வந்திருக்கு, இவங்க நம்ம விளைஞ்சி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு வைப்போமா, இவங்க விளக்கேற்றி விட்டு போவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே நம்ம கம்பெனியில் 4 ரிப்போர்ட்டு 5 ரிப்போர்ட்டு போட விடுறானுங்க. இதில் இந்த ஆள் லீவு வேற, அவன் ரிப்போர்ட்டும் சேர்த்து 10 ரிப்போர்ட்டு போடணும். டேய், காலிலேருந்து நைட்டு வரைக்கும் 10 ரிப்போர்ட் போட்டால் ஒரு மனுஷன் என்னடா ஆவான் அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே லோடு மேலே லோடு தனுசு ராசிக்காரர்களுக்கு. யூ ஆர் இன் எக்ஸ்ட்ரீம் லோடு. காரணம் என்ன அப்படின்னா, காரணம் உங்களுக்கு இந்த இவர் தருகின்ற அட்ராசிட்டிஸ். ஸோ அப்போது என்ன பண்ணும், இப்போது மனசை திடமாக வச்சுக்கணும். ஏன்னா 2 கூடையன் வேற வக்கரம். அப்போ என்ன ஆகும்னா, கோவப்படாதா, இந்த மாதம் இஎம்ஐ கட்டணும்டா, கோச்சிட்டு கம்பெனி வேலையை விட்டு போயிடாதரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுவீங்க. சார் இன்ஸ்டாவில் பார்த்தபோது பல இருந்துச்சு சார், ஆர்டர் பண்ண சார், வீட்டுக்கு பார்த்தா சார் இது 10 ரூபா பொருள் சார், இது எங்கேயோ வாங்கிட்டு வந்து ஏமாத்திட்டானுங்க சார், அதெல்லாம் நடக்கும். அதை ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் பல வழிகளில் நமக்குன்னே ஒரு சங்கம் வச்சு நம்ம தான் தேடிட்டு போவாங்க. ஸோ இப்போ 2ஆம் இடத்துல இருக்கும்போது தேவையில்லாத வேலைகளை செய்யாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கும் கம்யூனிட்டி மார்க்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, இந்த இதில் ஆப்லலாம் வருது, இப்போல்லாம் பார்த்தா ஃபோன்பே, கூகுள் பேலாம் வருது, நீங்களே எஸ்ஐபி போடுங்க, அதெல்லாம் போய் போட்டு எதையாவது ஒரு பெரிய ஃபண்டு வாங்குறாரு, இவர் அது போய் வாங்கிடுவார். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னு தெரியாது, என்ன அந்த மாதிரி எக்கு தப்பாக மாட்டிக்கிறது. ஸோ இப்போ 2 கூடையவன் 4ஆம் இடத்தில் வக்கரம் பெறும்பொழுது தனஸ்தானம் பாதிக்கப்படுகிறது. படிக்கிற பசங்களுக்கு படிப்பு பாதிக்கப்படும். நம்ம என்ன பண்ணணும், நல்லா படிக்கிற பிள்ளையை பிடிச்சி நம்ம என்ன பண்ணணும், நீ கேரம் போர்டு கற்றுக்கணும், நீ செஸ் கற்றுக்கணும், நீ பிரக்யானந்த மாதிரி மிகப்பெரிய ஆளாகணும். ஏங்க இருங்க, அவன் முதல்ல படிக்கவே மாட்டேங்கிறான், அதில் இன்னும் 27 வேலை கொடுப்போம். இப்போ நம்ம கல்ச்சரல்ஸ் எல்லாம் சேர்த்து விட்டு என்ன ஆகும், அந்த குழந்தை வீட்டுக்கு வரதே நைட்டு 10 மணி 11 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் இருக்கிற படிப்பும் போயிடும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் லோட் டு யுவர் சில்ட்ரன்ஸ். தனுசு ராசிக்கார குழந்தைங்களை ஃப்ரீயாக விடுங்க, அவங்களே பிடிப்பாங்க, டென்ஷன் பண்ணாதீங்க. 2 கூடையர் வீக் ஆகும்போது கண்ணில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், பேச்சில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போது 4ஆம் இடத்திலே சனி வக்கரமாகிறார். 4, 5, 6 பார்க்கிறார், 10 பார்க்கிறார். ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா நண்பர்களே, 1000 தான் சனி பகவான் வக்கரம் பெற்றாலும் 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உயர்கல்வி, உயர் பதவி, அதெல்லாம் ஓகே. 4ல் சனி இருக்கிறது அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அப்படி இருந்தால் டார்ச்சர் சனின்னு அர்த்தம். இந்த ஜென்ரலாகவே டார்ச்சருக்கும் இப்போ ப்ராப்ளத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ராப்ளம் பண்ணுற கிளைண்ட்டுன்னு சில பேர் இருப்பாங்க, அவங்க டைரெக்டாக ப்ராப்ளமே பண்ணுவாங்க. எஃப்ஐஆர்னா எஃப்ஐஆரை போட்டுருவாங்க, அது வேறு, நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். சில பேர் இந்த டார்ச்சர் பண்ணுறதுன்னு இருப்பாங்க. அப்போ நச்சுன்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டேய் உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி 4ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, வேலையில் தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த தொல்லை சரியாயிடும். அது ஒரு நல்ல விஷயம். என்னென்னா, பணம் இல்லைங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும், நீங்கள் ஒரு முள் படுக்கையில் உட்காந்துருந்தீங்க, நான் அணிந்து கொண்டிருப்பது முள் கிரீடம், நான் ஒரு டீம் லீடர் நினச்சி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும். நீங்கள் கொஞ்சம்
உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் உங்க கூட கோஆப்ரேட் பண்ணுவாங்க. 10ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது பிஸ்னஸ் மேன்லாம் உலக புகழ் அடைகிறீங்க. நம்ம கம்பெனி பேரை அங்கே சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சரியமா இருக்குது, சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் உங்கள் பேரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயே சொல்லிட்டாங்களா? ஆமாம் சொன்னாங்க. நம்மளுடைய சிட்டுக்குருவி பல்பொடியை பற்றி அங்கே வந்துட்டு இருக்கு. சிட்டுக்குருவி பல்பொடி சார். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் பிராண்ட் ஆவறீங்க. முதல்ல நம்ம பிராண்டை பார்த்து நம்ம சிரிக்காமல் இருக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடை மேலே நமக்கே மரியாதை கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு கடை வச்சுருந்தோம்னா யாராவது கேட்கும்போது என்ன சொல்கிறோம், நான் சும்மா அது பக்கத்தில் ஒரு டீ கடை வச்சுருக்கேன் சார் அப்படிங்க. அது ஏன் அப்படி சொல்கிறீங்க? நம்ம கடை இவ்வளோ பெரிய விஷயம். அந்த நேமை சொல்லுங்கள், கௌரவமாக சொல்லுங்கள். நம்ம பேரை சொல்ல நமக்கே வெக்கமாக இருந்ததுன்னா அவன் மட்டும் என்ன மதிக்க போகிறான்? 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே பிராண்ட் ஆவறீங்க. தயவுசெய்து உங்கள் பிராண்டை நீங்கள் மதிங்க. மற்ற பிராண்டெல்லாம் பெரிய விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம பிராண்டு தான் பெருசு. மற்ற தலைவர்கள்லாம் பெரிய ஆள் தான், ஹீரோ தான். யார் இல்லைன்னா அலெக்சாண்டர், நெப்போலியன் எல்லாம் பெரிய ஆள் தான். ஆனால் உங்கள் கதையில் யார் பெரிய ஆள்? நீங்கள் தான் பெரிய ஆள். உங்கள் கதையில் ஃபஸ்ட்டு ஹீரோ நீங்கள் தான், அப்புறம் தான் மற்ற ஹீரோலாம். அப்போ 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் உலக புகழ் பெறும் உங்கள் கம்பெனி. ஆனால் நீங்கள் அதுக்குரிய கௌரவத்தை கொடுக்கணும். அடுத்து உடம்பை பார்க்குறார் சனி பகவான். உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பிராண்ட் ஆவரம் பேர் வழின்னு உடம்பை கவனிக்காமல் விட்டுருவீங்க. ஓட்டமும் நடைமா இருக்கும். ஏற்கனவே பணம் வேற இல்லை, அப்போ ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். பணத்தை இழந்துடாதீங்க. 3வது விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு ஒர்க்கில் பயங்கர டென்ஷனாக இருக்கும், மனசை நிலைப்படுத்துவீங்க. தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி 10 சனி பார்க்கும்பொழுது உலக புகழ் பெற போகிறீங்க. உங்கள் பிராண்டு, உங்கள் கம்பெனி நீங்கள் மதிங்கன்னு சொன்னேன். ஸோ ஹாப்பியாக இருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 100க்கு 90 மார்க். இந்த சனி பகவானுக்கு சில பேர் ப்ராப்ளமாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணும், திருநள்ளாறு செல்ல வேண்டும் அல்லது குச்சனூர் செல்ல வேண்டும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், சென்னையில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, பொடிச்சலூரில். அங்கு சென்று அங்கே இருக்கும் சனி பகவானை வழிபட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ சனி பகவானுடைய அன்பை பெறலாம். கழிவறைகளை சுத்தம் செய்தல், கழிவறைகளுக்கான பணம் தரது, ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேருக்கு. அதே மாதிரி நீங்கள் செருப்பு, கொடை போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தானமாக தருவது, இதெல்லாம் சனிக்கான பிரீத்திகள். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சனி பகவானுக்கு டைரெக்டாக பண்ணோம். 18 படி இருக்கிற சாஸ்தாவுடைய போட்டோவை வச்சு வணங்குங்க. ஆஞ்சநேயரை வச்சு வணங்குங்க. எள்ளு உருண்டைகள் வாங்கி குழந்தைகளுக்கு தானம் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து சனியால எனக்கு எங்கே சார் இருக்குது, எது தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, வியாபாரத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நினைக்கிறீங்களா? கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.